guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 12th NCERT லைன் பை லைன் சீரீஸ் நீட் பயாலஜியில் நம்ம போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் நீட் எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடான ஒரு கான்செப்ட் தான் இந்த போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பாலினேஷன்னா என்ன அண்ட் அதோட டைப்ஸ், அதோட ஏஜென்ட்ஸ் அண்ட் ஓவர் ப்ரீடிங் டிவைசஸ் இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பாலினேஷன் அண்ட் அதோட டைப்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபீமேல் கேமட்டோஃபைட், அந்த சினர்ஜிட்ஸ், ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ்னா என்ன, மைக்ரோபைல், சலாசா அப்படின்னா என்னன்றது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறமா இந்த போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து இதில் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாலினேஷன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு ஃப்ளவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அண்ட் பின்ற ஒரு ஃப்ளவர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃப்ளவருமே ஒரே வெரைட்டியை சேர்ந்தவங்க. இப்போ ஏவோட போலன் கிரெயின்ஸ் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பியோட ஃப்ளவர்ஸ்ல வரலாம், வராமையும் போகலாம். அப்படி வந்துருச்சு அப்படின்னா பிஸ்டல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஓவரிக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கேஸ்லயும் பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட்ல இருக்கிற ஒரே வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து பாலினேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஆஃப் கொஸ்டின் மார்க் தான். அதில் செல்ஃப் பாலினேஷனும் நடக்கலாம், கிராஸ் பாலினேஷன் நடக்கலாம். எதை வச்சு அப்படின்னா பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் அதை பண்ண முடியும். ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அதை அந்த ஃப்ளவர் அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்ற டிசைட் பண்ற ஒரு ஹீரோ அப்படின்னா அது வந்து பிஸ்டல் தான். ஸோ அதுதான் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. இப்ப ரைட் டைப்பா ராங் டைப்பா அப்படின்றத யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா பிஸ்டல் தான் வந்து பார்த்துப்பாங்க. அப்படி ரைட் டைப்பா இருந்ததுன்னா பிஸ்டல் வந்து அந்த போலன் கிரெயின்ஸை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறமா நடக்கிற ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பரா வந்து நடக்கும். அப்படி அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அந்த பிஸ்டல் வந்து அந்த போலன் கிரெயின்ஸை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறமா நடக்கிற அந்த போஸ்ட் பாலினேஷன் ப்ராசஸ், ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எதுவுமே வந்து நடக்காது. அந்த ஃப்ளவர்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும் ராங் டைப்பா இருந்ததுன்னா. ஸோ இந்த பிஸ்டலுக்கு அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன் கேப்பபிலிட்டி வந்து இருக்கு. அதாவது அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது. ஸோ இதை வச்சு நிறைய ரிசர்ச் வந்து சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் எப்படி தான் இந்த ப்ராசஸ் வந்து இன்டர்னலாக நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட் டைப்பாக இருந்ததுன்னா, அதாவது போலன் கிரெயின்ஸ் வந்து கரெக்டான ஃப்ளவர் ஸ்பீஷீஸில் அதோட பிஸ்டலில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த போலன் கிரெயின் என்ன ஆகும்னா ஒன் ஸ்டிக்மால ப்ரொடியூஸ் ஆனத உடனே போலன் டியூப் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஜெர்ம் போஸ் அப்படின்னா என்ன, எவ்வளோ ஜெர்ம் போஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம வீடியோல முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த போலன் டியூப் வந்து ஏதாவது ஒரு ஜெர்ம் போர்ல வந்து போலன் டியூப் உருவாகும் ஒன்ஸ் அந்த போலன் கிரெயின் ஸ்டிக்மால பிளேஸ் ஆன உடனே, அதாவது பிஸ்டல் அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா போலன் டியூப்ல வந்து என்டர் ஆகும். இந்த போலன் டியூப் வந்து ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைலோட டிஷ்யூஸ் மூலமா ஓவரியை ரீச் பண்ணும். இந்த ஓவரியில தான் நம்மளோட ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்பரா வந்து நடக்கும். சரி, இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 செல்ட் கண்டிஷன் இருக்கு அண்ட் 3 செல்ட் கண்டிஷன் வந்து இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 செல்ட் கண்டிஷன் தான் சம்வாட் காமனா இருக்கும். அதுல வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு 2 செல் டைப் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் பிளான்ஸ், அதாவது 2 செல் ஸ்டேஜ்ல இருக்கிற பிளான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜெனரேட்டிவ் செல் இருக்குல்ல, இந்த ஜெனரேட்டிவ் செல் டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்ஸ் ஃபார்ம் பண்ணும். எப்போ அப்படின்னா ஸ்டிக்மால என்னோட போலன் டியூப் க்ரோ ஆகுற அந்த டைம்லயே எனக்கு ஜெனரேட்டிவ் செல்
டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். இது 2 செல்டு ஸ்டேஜ்ல. அதுவே 3 செல்டு கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா, போலன் டியூப்ஸ் வந்து பிகினிங்ல இருந்தே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த 2 மேல் கேமெட்ஸ வந்து கேரி பண்ணிக்கும். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, போலன் டியூப்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ இந்த போலன் டியூப் வந்து ஓவரிய ரீச் பண்ணதுக்கு அப்புறமா மைக்ரோபைல் மூலமா ஓவியூல என்டர் ஆகும். மைக்ரோபைல்னா என்னன்றதையும் நம்ம முன்னாடி இருக்க வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் மூலமா ஒன் ஆஃப் தி சினர்ஜிட்ஸ்ல என்டர் ஆகும். ஸோ போலன் டியூப்ல இருந்து ஓவரிக்கு ரீச் ஆகும். ஓவரியில இருந்து ஓவியூலுக்கு போகும். எது மூலமா அப்படின்னா மைக்ரோபைல் மூலமா. அண்ட் மைக்ரோபைல்ல என்டர் ஆனதுக்கு அப்புறமா ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் மூலமா சினர்ஜிட்ஸ்ல என்டர் ஆகும். ஸோ அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சினர்ஜிட்ஸ் அண்ட் இங்க தான் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்படிதான் போலன் டியூப் வந்து இது வந்து வழியா வந்து ஓவரிக்கு போகி ஓவியூலுக்கு போனதுக்கு அப்புறமா இதான் நம்ம மைக்ரோபைல். மைக்ரோபைல்ல இருந்து சினர்ஜிட்ஸ் வழியா சினர்ஜிட்ஸ்க்கு போகும் வயா ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ். ஓகே. ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருப்பாங்க. நிறைய ரீசன்ட் ஸ்டடீஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் வந்து மைக்ரோபைலார் பார்ட்ல தான் இருக்கு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலன் டியூபுக்குள்ள அது போலன் கிரெயின்ஸ் போலாமா அப்படின்றத அந்த கைட் பண்றது எல்லாமே வந்து ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ டைப். யார் வந்து கைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் எங்க இருப்பாங்க அப்படின்னா, சினர்ஜிட் அண்ட் மைக்ரோபைல் எண்ட்ல இருப்பாங்க. ஸோ இந்த ஈவென்ட்ஸ் தான் நம்ம போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஸ்டிக்மால போலன் டெபாசிட் ஆனதுக்கு அப்புறமா ஓவியூலுக்கு எப்படி என்டர் ஆகுது அண்ட் அந்த ப்ராசஸ் வரைக்கும் இருக்கிறத போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இன்ட்ராக்ஷன் மூலமா தான் செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன், அதுல இருந்து தான் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஈஸியா இதை வந்து தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த போலன் டியூப்ஸ்லாம் ஆகுது, போலன்லாம் ஜெர்மினேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பீ, சிக் பீ, குரோட்டாலாரியா, பால்சம், வின்கா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸோட போலனை நம்ம எடுத்து கிளாஸ் ஸ்லைட்ல அந்த கிளாஸ் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா சுகர் சொல்யூஷன் ஒரு டிராப் போடணும். அபவுட் 10% இருக்கணும். ஸோ அந்த சுகர் சொல்யூஷனோடையும் இந்த போலனையும் நம்ம ஒரு கிளாஸ் ஸ்லைட்ல வச்சுக்கணும். ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த போலன் கிரெயின்ஸ்ல இருந்து போலன் டியூப்ஸ் வெளியில வர்றத நம்ம ஈஸியா மைக்ரோஸ்கோப் மூலமா நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் தான். ரொம்ப ரேர் தான். மேபி இந்த ட்ராப் ஆஃப் சுகர் சொல்யூஷன் அது எவ்வளோ அந்த மாதிரி சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுல எமாஸ்குலேஷன், பேக்கிங், ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன் இதை பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்றதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிடும். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன் அப்படின்றது கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம்ல ஒன் ஆஃப் த டெக்னிக் ஆர் ஒன் ஆஃப் த அப்ரோச் தான் ஆர்டிஃபிஷியல் ஹைபிரிடைசேஷன். அதாவது ஹைபிரிட் வெரைட்டிஸை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வர்றது. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா எமாஸ்குலேஷன் அண்ட் பேக்கிங் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எமாஸ்குலேஷன் அப்படின்றது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபீமேல் பேரண்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்ல இருந்து வந்துன்னா, பைசெக்சுவல் ஃப்ளவர்னா ஒரு ஃப்ளவர்லயே அதோட ஃபீமேல் பார்ட் அண்ட் மேல் பார்ட் ஒரு ஃப்ளவர்லயே இருக்கு, அதாவது அதே பிளான்ட்லயே இருக்குன்னா அதை பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்ல இருக்கிற ஃபீமேல் பேரண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃப்ளவர் பட்ல இருந்து ஆந்தரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஆந்தர் டெஹிசன்ஸ், அதாவது ஆந்தர் டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆந்தரை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபார்செப்ஸ். ஃபார்செப்ஸ் அப்படின்றது ஒரு சிசர் மாதிரி இருக்கிற ஒரு ஹோல்டிங் எக்யூப்மெண்ட் தான் இது. அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆந்தர் டிஸ்பர்சல் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ளவர் பட்ல இருக்கிற ஆந்தரை ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் எமாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எமாஸ்குலேட்
ப்ராசஸ் பண்ண ஃப்ளவர்ஸை எமாஸ்குலேட்டட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேக் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர் பேப்பரால உருவான ஒரு பேக். ஏன் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத போலன் கிரெயின்ஸ் அந்த ஃப்ளவரோட ஸ்டிக்மால அட்டாச் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக பட்டர் பேப்பர் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராசஸ தான் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேக்கிங் ப்ராசஸ் ஆன ஃப்ளவர்ல வந்து ஸ்டிக்மா வந்து இருக்கும்போது, அந்த ஆந்தர்ல இருந்து மெச்சூரான போலன் கிரெயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து நம்ம ஃப்ளவர்ஸ ரீபேக் பண்ணி ஃப்ரூட்ஸ டெவலப் பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவர்ல இருந்து நம்ம ஃபீமேல் பேரண்ட்ட எமாஸ்குலேஷன் அண்ட் பேக்கிங் ப்ராசஸ் பண்றது. அதுவே யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸா இருந்தது அப்படின்னா, எமாஸ்குலேஷன் ப்ராசஸ் வந்து தேவையே கிடையாது. இது வந்து இம்பார்ட்டன்ட்டான நீட் எம்சிக்யூ. அண்ட் எமாஸ்குலேஷன்னா என்ன அப்படின்றதையும் எம்சிக்யூவா கேட்கலாம். பேக்கிங்னா என்னன்னும் கேட்கலாம். எந்த ஃப்ளவர்ஸ்க்கு இந்த ப்ராசஸ் பண்ணலாம், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு கேட்கலாம். ஸோ இந்த ஃபீமேல் ஃப்ளவர் பட்ஸ் எல்லாமே ஃப்ளவர் ஓப்பன் ஆகறதுக்கு முன்னாடியே பேக் பண்ணிப்பாங்க. அதாவது ஒரு பேக் மாரி கவர் கவர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஸ்டிக்மாக்கு வந்து போலன் கிரெயின்ஸ் அக்செப்ட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி வரம்போது, பாலினேஷன் வந்து ப்ராசஸ் வந்து கரெக்ட்டான போலன் கிரெயின்ஸ்லயே வந்து நடக்கும். ஸோ அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி அந்த ஃப்ளவர வந்து ரீபேக் பண்ணிப்பாங்க. அது மூலமா ஃப்ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகும். அதுவே நம்ம பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, மேல் பேரண்ட்ல அதாவது மேல் பேரண்ட்ல இருக்கிற ஆந்தர்ஸ வந்து நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். மெச்சூரான போலன் கிரெயின்ஸ். அத நம்ம அந்த ஃபீமேல் பேரண்டோட ஸ்டிக்மால அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பியும் அந்த ஃப்ளவர்ஸ பேக் பண்ணி ஃப்ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இது வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.